ஆக்சுவலி மாயபிம்பம் நண்பர்கள் சொல்லி தான் வந்து பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்து மேலே இல்லை. வந்து பார்க்கும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் மூவி, ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு செம்மையான படம் ப்ரோ. படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 2 நாள் தூங்க மாட்டீங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி காதல் படம் படத்து வந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு ஏற்படுச்சு இந்த படம் பார்க்கும்போது. டைரக்ட் அவ்வளோ நல்லா ஒர்க் வாங்கியிருக்காரு. மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒளிப்பதிவு, இதில் நடித்த எல்லா கதாபாத்திரமும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நியூ ஃபேஸாக சின்ன சின்ன கதாபாத்திரம் கூட அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஹீரோயின் ரோல் ரொம்ப சூப்பர் ப்ரோ. இருக்கிறதே அந்த பொண்ணு வந்து ஒரு இப்போ ஜென்ரலாக ஹீரோயின் ஒரு கமர்ஷியல் அப்படி இல்லாமல் நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு பார்த்தாம இருக்காங்க. அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் வந்து எக்ஸலண்ட்டு. இந்த மாதிரி படம் தமிழ் சினிமா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா 200 கோடி 300 கோடி படம் எடுத்துட்டு நம்மளால் 150 டிக்கெட் கொடுத்துட்டு பார்க்க முடியல. இந்த படம் செம்ம ஒர்த்தவள் மூவி. ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்க்கக்கூடிய மூவி. இல்லை ப்ரோ, இதோட ஸ்க்ரீன் பிளே டிஃப்ரெண்ட். ஒரு பியூர் லவ் இருந்துச்சு ப்ரோ. இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து கமர்ஷியல் நம்ம கிளாமர் அப்படிலாம் எதையுமே நம்பாம பியூர் லவ்வை மட்டும் வச்சு நம்பியிருக்காங்க. ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப்போட பார்க்கக்கூடிய இருக்குது. எக்ஸலண்ட் ஹீரோ இந்த படத்துலேயே வந்து ரொம்ப சூப்பராக ஹீரோன். ஆனால் ஒவ்வொருத்தரும் போட்டி போகிற அளவுக்கு நடிச்சிருக்காங்க. அவங்க கதாபாத்திரத்தை எல்லாருமே பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் ப்ரோ. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக செம்ம ஃபீல் குட் மூவி. இல்லை அதுதான் ப்ரோ, கிளைமேக்ஸ் தான் ப்ரோ. இந்த கிளைமேக்ஸ் சொல்ல வேண்டாம், நிறைய பார்க்குறவங்க சஸ்பென்ஸ் இருக்காது. கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் தூக்கம் வராது. உண்மையாக நம்ம ஒருத்தர் நேசிக்கும் போது அவங்ககிட்ட நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்குன்னு சொல்லக்கூடிய படம். விளையாட்டு கூட நம்ம சில விஷயங்கள் பொய்ய சொல்லக்கூடாது, அந்த அன்பை பரிமாறக்கூடிய. அது சார் 2K லவ் 80s லவ் எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் வந்து ஒரு 40-50 வருஷத்துல லவ் ஒன்றா சொல்கிற அளவு இருந்துச்சு. ஜி எல்லா ஆடியன்ஸ் பெரியவங்கலேருந்து குழந்தைங்கலேருந்து எல்லாருமே பார்க்கலாம். ஒரு குடும்பத்தோடு ஏதாவது படம் பார்க்கணும் இந்த படத்தை பாருங்கள். தேங்க்யூ ப்ரோ.